வீட்டில் வந்து நிறைய கருப்பு திராட்சை, பூசணி விதைகள் நிறைய இருந்தது. அதுக்கப்புறம் பாதாம், அத்திப்பழம், டேட்ஸ் இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு பசங்க சாப்பிடவே இல்லை, அப்படியே வச்சுட்டாங்க. நாம் என்ன பண்ணோம், இதெல்லாம் வந்து ஒரு நாள் தண்ணியில் ஊற வச்சு அரைச்சி குடித்தாங்க. டேஸ்ட்டு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து இதெல்லாம் எடுத்து வச்சு வேறு மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம், இதெல்லாம் வேஸ்ட்டாகி போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அத்திப்பழத்தையும் இதையும் ஊற வச்சு, டேட்ஸையும் ஊற வச்சு அரைச்சி வச்சுட்டேன். முந்திரியெல்லாம் எடுத்து உடச்சி வச்சுட்டோம். அடுத்தது இந்த கருப்பு திராட்சை, பூசணி விதை இது எல்லாத்தையும் வந்து நெய் விட்டு நல்லா இந்த பாதாம் உடச்சி வச்சதையும் சேர்த்து நெய் விட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டோம். வானலில் வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த அத்திப்பழம் அரைச்சி வச்சுருந்தது, அந்த பேரிச்சம்பழம் இதெல்லாம் நம்ம அரைச்சி வச்சுருந்தெல்லாம் எடுத்து அதில் ஊற்றி நல்லா கிளறி விட்டு வேக வச்சிடணும். பத்தலைன்னா நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் 2 ஸ்பூன் நெய் தாராளமாக விட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா சுருண்டு வர்ற மாதிரி நம்ம செஞ்சு எடுத்து வச்சுட்டு பிளேட்டில் போட்டு நம்ம வந்து இதை நல்லா பரப்பி விட்டுறணும். நெய் தடவிட்டு இதை தூக்கி பர்ஃபி மாதிரி நம்ம வந்து இதில் பிளேட்டில் போட்டு நல்லா சமமாக நம்ம வந்து பரப்பி விட்டுட்டு அதை வந்து நல்லா ஆறுன வரைக்கும் நம்ம நல்லா பீசஸ் போட்டு வச்சிடணும். பீசஸ் போட்டு வச்சுட்டு இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் நட்ஸஸ்ஸு, அத்திப்பழம் தனியாக ஒரு அத்திப்பழம் கூட தனியாக சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக அத்திப்பழம், டேட்ஸு இது எல்லாம் இதில் இருக்கிறதுனால இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இது அப்படியே நம்ம ஒரு பீசஸ் வந்து ஒரு நாளைக்கு கொடுத்தா நல்ல ப்ளட் வந்து இம்ப்ரூவ் ஆகும். நம்ம வந்து இந்த மாதிரி தனித்தனியாக வாங்கி வச்சு சாப்பிட விருப்பம் இல்லாமல் அப்படியே வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டேன். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.